நமஸ்வாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதவே நமக. நமஸ்வாய. அதாவது கலியுகத்தில் ஓரளவு நாளும் மன நிறைவாக வாழ்வதற்கு உண்டான வழிகள் ஏராளம். அதில் ஆண்டவன் நம்மளுக்கு இட்ட கட்டளையும் அதுவே. தேடி வரும் நபர்களுக்கு சொல்வது உன் கடமை அப்படின்னாங்க. அது மாதிரி வர்ற நபர்களுக்கு சொல்வது நம்ம கடமை. அதை ஃபாலோ பண்ணுவதும் ஃபாலோ பண்ணாமல் இருப்பதும் அவரவர் கர்மாவை பொறுத்து அமையும். ரைட்டா? எல்லாருக்கும் எல்லாமே நடந்துடாது. இந்த பூமியில் பிறந்தவங்க எல்லாருமே யாரும் கெட்டு போகணும்னு நினைப்பதில்லை. ரைட்டா? எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அறியாமை ஜாஸ்தி. என்ன அறியாமை ஜாஸ்தி அப்படின்னோம்னா, அந்த வாழ்க்கை என்னும் தத்துவம். அதை மட்டும் அவங்க சின்ன சூட்சமந்தான், ஒரு சின்ன விஷயந்தான். அதை மட்டும் அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நினச்ச இலக்கை எளிமையாக அடையலாம். அது என்ன சின்ன இலக்கு அப்படின்னோம்னா, கொஞ்சம் யோசிச்சா போதும். எப்படி? கொஞ்சம் யோசிச்சோம்னா எளிமையான வழி. ஆதி முதல் அந்த வரை இறைவன். ஏன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதில்ல, ஏதோ மீறி ஒன்று நடக்குது. அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னோம்னா, இறையாற்றல், இறை சக்தி. ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று செயல்படுது. அது என்ன? அவ்வளோதான். அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. நீங்கள் எப்படித்தான் வருஷம் முழுக்கும் சொல்லுவீங்க ஈஸி ஈஸின்னு அப்படின்னோம்னா, தொடர்ச்சியாக செஞ்சால் அது ஈஸி தான். விடாமுயற்சி வெற்றியை தரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒதுக்குனா போதும். கடவுளை பார்க்குறதும் ஈஸி, கடவுளோட பேசுகிறதும் ஈஸி. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு மரணத்து என்ன நடக்கும், அடுத்த பிறப்பு எங்கே பிறக்க போகிறோம், எல்லாமே A to Z உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு நம்ம ஏகப்பட்ட வழிமுறைகள், ஏகப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது, நடைமுறைகள் இருக்குது. அதை பல 1000 முறை சொல்லியாச்சு. அதை ஃபாலோ பண்ணவங்க பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, உணர்கிறாங்க. அது முடியாதவங்க தான் வருத்தப்படுறாங்க. இறையாற்றல் சிந்தனை நம்மளுக்குள்ளே இருக்கணும். நம்ம அதுக்காண்டி நீங்கள் சாமியாராக போங்க, கோயிலில் போய் உட்காருங்க, வஸ்திரம் போடுங்க அப்படிலாம் கிடையாது. எண்ணம், ஆண்டவனுடைய எண்ணம் அனுதினமும் இருக்கணும். சரியா? நம்ம பல முறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி. அதில் மெயினாக எளிமையாக இறையாற்றலை உணர்றதுக்கு, மனசு பக்குவப்படுவதற்கும் விடாமுயற்சிகள் ஆத்தாக்கமாறு மெயின். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அது பெண்கள் கையில் தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு நம்ம தியானம் இல்லாட்டி தர்மம், இந்த மாதிரி பல வகை இருக்குது. பக்தி மார்க்கத்தை அடையிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள், நெறிமுறைகள் இருக்குது. அப்போது இப்போ கலியுகத்தில் நம்ம பகுதியில் அதை எளிமையாக மாற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னோம்னா, ஒன்றும் வாரத்துக்கு ஒரு 4 நாளாவது உள்ளூர் தெய்வத்துக்கு போகணும். அதற்கு பிறகு காலையோ மாலையோ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யணும். அதற்கு பிறகு முக்கியமாக எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஒரு சூடமோ கற்பூரமோ ஏதாவது ஒன்றும் நம்ம வசதிக்கு ஏற்ப, இருப்பதற்கு ஏற்ப செய்யணும். இதுவெல்லாம் செஞ்சால் சரியாயிருமானா, முக்கியமாக நம்ம ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம், நம்மளுக்கு எவ்வளோ நேரம் உட்காந்து தெய்வ நாமாவளிகளை சொல்ல முடியுதோ, ஏதாவது ஒரு போற்றி மந்திரம் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். அதில் தன்னைத்தானே திருத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அடுத்தவங்களை பற்றி நம்ம சிந்திக்கவே கூடாது. ஆண்டவன்கிட்ட அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கக்கூடாது. இந்த அவனை கேளு, இவனை கேளு, அவன் தான் எனக்கு வச்சுட்டான், அதை மாற்று, இதை மாற்று, அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, அந்த சிந்தனை இருந்தாலே டயம் சரியில்லைன்ற அர்த்தம். நம்மளை பற்றி தான் நம்ம யோசிக்கணும் மொழிய, அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கவே கூடாது. அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. இப்படி சில கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருக்குது.
தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது. நம்ம சாமி கும்பிட்றது முக்கியம் இல்லை, கோயிலாக போகிறதுலாம் முக்கியம் இல்லை. தன்னைத்தானே திருத்துவதற்கு நம்ம மனசாட்சிக்கு எதுவெல்லாம் தப்புன்னு தெரியுதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. வேறு சாமிலாம் சொல்லாது. சாமி நம்மளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கோமா, அதுதான் கடவுள். நம்மளுக்குள்ளே உள்ளதை சொல்கிறத நம்ம கேட்டு நடந்தாலே போதும். அதற்கு பிறகு நம்ம முன்னாடி சொன்னோம், இந்த முக்கியமாக அன்றாடம் உழவைக்கு அரிசி எடுக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அது சேர்ந்த வெண்ணெய் ஏதாவது ஒரு ஆலயத்தில் பிரசாதமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதில் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னோம்னா, அது செய்ய விடாது. எப்படியா, டெய்லி அரிசி போடும்போது ஒரு கைப்பிடி அரிசி தான், அதை எடுத்து வைக்க விடாது. இதெல்லாம் ஈஸியான வேலை தான், எங்கே செஞ்சு பார்த்துருக்க பார்ப்போம். அவ்வளோ எளிமையிலாம் செய்ய முடியாது. 90 நாள் அதிகபட்சம், ஒரு நாள் கூட தவறாமல் எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பல ஜென்ம கர்மாக்கள் போகும். டைம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் செய்ய முடியல. நானும் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். செய்கிறது ஒரு 100ல் 1 கூட கஷ்டமாக தான் இருக்குது. அதை சொன்னோம்னா 1 வட்டம் 2 வட்டம் அவ்வளோதான், அதோட மறந்துடுறது. இது ஒரு சின்ன விஷயந்தான், செய்ய முடியாது. அதுக்கு பிறகு என்ன சாப்பிட்டாலும் இறைவனுக்கு, என்ன சாப்பிட்டாலும் இறைவனுக்கு. நம்ம ஏற்கனவே எதுவும் சொன்னது, நான் புதுசாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பேசி முடிச்சாச்சு. இருந்தால் 18-19 வருஷமாக பேசும்போது பேசுனதே தான் பேச வேண்டியது. சரியா? அப்போது என்ன சாப்பிட்டாலும் இறைவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். இது இறைவனுக்கு பிடிக்காதே, கொடுக்கலாமான்னா அதை நீ சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். உன் பையன் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கும் போது அது ஏதாவது கெட்ட பழக்கத்தை அனுபவிக்குது. ஒரு போதைப் பொருளையே உன் வீட்டில் வச்சு சாப்பிடுது, நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்கல்ல. அதுபோல் இறைவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சால் அதை நம்மளும் செய்யக்கூடாது, அவ்வளோதான். சரியா? அதில் இன்னும் ஒரு சூட்சுமம் இருக்குது. என் சாமிக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னா, சில பேர் குடும்பத்தோடு குடிப்பாங்க. எப்படியா, என் சாமிக்கு அசைவத்தையே சொல்லுவோம், என் சாமி அசைவம்லாம் சாப்பிடுமே, நான் அசைவம் வச்சு சாப்பிட்லாமான்னா வீட்டில் ஃபேமிலியோடு குடித்த கதை தான். இப்போ போய் சேர்ந்தாங்க பாருங்கள், கணவன் மனைவியும் குடிச்சுக்கிட்டு பிள்ளைகள் அனாதையாக விட்டுட்டு போய் சேர்ந்த கதை தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் எளிமையான வழிகள்லாம் இருக்குது. வீட்டில் இப்போ ட்ரெஸ் எடுக்கிறோம், இறைவனுக்கு. பிள்ளைகளுக்கு தீமண்ணை வாங்குகிறோம், இறைவனுக்கு. நினச்சி வாங்கிறது முக்கியம் இல்லை. பிள்ளைகளுக்கு கொடுக்க முன்னாடி, இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முன்னாடி நம்மளை படைச்ச, நம்ம குழந்தைகளை படைச்ச, நம்ம நல்லா இருக்கிற குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இறையாற்றல், ஆண்டவன் கருணை. அப்போ அதை பெறணும். அப்போ அதுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னாலே கிரகம் தன்னால் ஓடிடும். எளிமையான வழிகள், இறைவனை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் எளிமையான வழிகள். நீ இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு ஒரு நாள் செய்யாமல் இரு, உன்னிட்ட வந்து கேட்கும், என்ன எனக்கு கொடுக்காம சாப்பிட்றேன் என்ன அப்படின்ட்டு. ஏராளம் அதை கடைப்பிடிச்சவங்க, உணர்ந்தவங்க கூட்டத்திலே இருக்காங்க, ஏராளம். அதுவும் சிவபுரம் வித்தியாசமான ஒரு, இந்த கலியுகத்திலையும் வித்தியாசமான ஒரு இடம். ஏன்டா இங்கே வந்து நேருக்கு நேராக பார்க்கலாம், கடவுளை நேருக்கு நேராக பார்க்கலாம், நேருக்கு நேராக பேசலாம். நம்ம கொடுக்கறத கடவுள் சாப்பிடுதா ஏற்றுக்கிறதாங்கிற கண் கூட பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் பக்தர்கள்லாம் தொடர்ச்சியாக அவங்களே அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேகத்தை அவர் எப்படி ஏற்றுக்கிறாருங்கிற வீடியோவையே, பல வீடியோ, ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை, பல வீடியோவை நம்ம இப்போ கொடுக்குறோம். நம்ம குழந்தைக்கு வாயில் வச்சு ஊட்டுறோம், அது துப்பிக்கிட்டே இருக்குது, கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. நம்ம தெய்வத்துக்கு படைகள் படைக்கிறோம்னா அதை அவங்க சாப்பிடணும். அப்போத்தான் நம்ம மேலே பிரியமாக இருக்காங்க, நம்ம நல்லபடியாக வாழ்கிறோம், நல்ல இறைவன் பாதையில் போகிறோம், நம்மளை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சூடம் கற்பூரம் எப்படி அது உள்வாங்குது. நம்மளுக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்களுமே கண்டுக்கிறல, நிறைய விஷயங்கள் நடக்கும். டெய்லி இறை சக்தி, இறையாற்றல் டெய்லி ஏதாவது
பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை கடந்து போகும்போது அப்புறம் ஆண்டவனாக சொன்னான், பாரு இதை எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்ட்டு. அந்த கட்டங்கள் வரும்போது எந்த நேரம் அவங்க உள்வாங்கினாங்களோ அதை நம்மளுக்கு உணர்த்துவாங்க. எந்தெந்த நேரம் வாங்கினாங்க, எந்தெந்த நேரம் சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு. சரியா? அதனால் நம்ம கொடுக்கறத வாங்கி தாராளமாக சாப்பிடுவாங்க. சில பேர் நம்பிக்கை இல்லாதவங்க அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா, அது அவங்கள பற்றி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க எதையுமே சாப்பிடாத நபர்கள். தேனு இனிக்குது அப்படின்னோம்னா, இல்லை புளிக்கும்னு அந்த ஆள் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாருன்னா அவரை பற்றி நம்ம கண்டுக்கிற கூடாது. அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க? என்னையா நினைப்பீங்க? ஏதோ மெயின்டு சேஞ்சு போல், தேனை போய் புளிக்குங்க கசக்குங்க அப்படின்னா ஏதோ மெயின்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுபோல தான் கடவுளை பார்க்க முடியாது, பேச முடியாது, அதுகிட்ட சக்தி இல்லை, ஆற்றல் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னான்டா, ஏதோ கோளாறுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அவனை விட்டு கடந்து போயிடணும். எப்படி? அந்த நபரை விட்டு நம்ம கடந்து போயிடணும். இல்லாட்டி நம்மளும் அந்த நிலைமைக்கு போவோம். அப்படி என்ன அப்படி உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னா போச்சு. ரைட்டா? அதனால் நம்மளை இயக்கிறது, இறையாற்றலை உண்டு பண்ணுறது எல்லாமே இறைசக்தி. இதெல்லாம் எதுக்கியா செய்யணும் அப்படின்னோம்னா, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் உள்ள தொடர்பு எப்படியோ அதே போல் தான் அந்த தாய் தந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு.